அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல 2024 வருடத்தின் 5வது மாதமான மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மே மாதத்தோட கிரக நிலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1/5/2024 அன்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 7/5/2024 புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கே வராரு. 13/5/2024 அன்று சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 20ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 24ஆம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 31ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கே வராரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த மே மாதம் தொடங்க இருக்குது. இந்த மே மாதத்தில் குரு பயிற்சி நிகழ இருக்குது அப்படிங்கிறதால பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவே நாம் பார்ப்போம். தொழில் வித்தைகளை அறிந்து செயல்படக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இந்த மே மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மே மாதத்தோட கிரக நிலைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், கலத்திரஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், அயனசைன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரக நிலைகளோட அமைப்பு எல்லாமே இருக்குது. இதே மாதிரி மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய மாதம் உங்களுக்கு. அடுத்தவர்களுக்கு உதவுவதில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. இந்த மே மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எதிர்பாலினத்தவரால் உங்களுக்கு செலவுகள்லாம் ஏற்படலாம். அந்த செலவுகளை மட்டும் குறைச்சிக்கோங்க. கோபத்தால் சில்லறை சந்தைகள் அப்படிங்கிறது இல்லத்தில் ஏற்படும். பண வரவு கூடினாலும் செலவுகளும் அந்த அளவு இருக்கும். உங்களுக்கு காரிய அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதத்தில் சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால உங்களுடைய வேலையை மாற்ற விரும்புனீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. வேலை இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் தொடர்ந்து முயற்சி அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் அதுவும் உச்ச ராசியில் இருக்கிறதால அரசு துறையில் வியாபாரம் நல்ல லாபம் கிடைக்கும். அரசாங்கத்தால் கிடைக்க வேண்டிய உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தொழிலில் நல்ல உயரத்தை அடைவீங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையால் சட்ட ரீதியான ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது வரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் படிப்படியாக நீங்கும். இந்த மாதம் முழுவதுமே 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு சனி. நீங்கள் ஒழுக்கமாகவும் படிப்புலையும் கவனத்தை செலுத்தணும். சனி கடின உழைப்பு செய்யக்கூடியவர். கடினமாக எந்த அளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கல்வியில் சிறந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஆசிரியர்கள் உதவியாக இருப்பாங்க. குடும்பத்தில் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிப்பதால் வருமானம் அப்படிங்கிறது சேரும். உங்களுக்கு காதல் செய்துக்கிட்டு இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள்லாம் நீங்கள் எந்த அளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு அவ்வப்போது ஒரு சில சோதனை அப்படிங்கிறது செய்வாங்க உங்களுடைய அன்புக்குரியவர். அதனால் சாமர்த்தியமாக நடந்துக்கிறது நல்லது. இந்த மாதம் உங்களுடைய காதல் உறவு திருமண உறவாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமணமானவர்களுக்கெல்லாம் சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் ஒரு சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வரும். 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் 7ஆம் மற்றும் 11ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அதனால் நிதி நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. உங்களுக்கு வழக்கமான வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பணம் உங்களுடைய கைக்கு சேரத்துக்கு இது ஒரு நல்ல மாதம். தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சிறிது மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானத்துக்கு குறையவே இருக்காது. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதம் போட்டி அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த போட்டியெல்லாம் நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தொழில் வியாபாரத்துல நம்மளால கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை வரும். அதனால் எந்தெந்த நேரத்தில் தொழிலில் கவனத்தை செலுத்தணுமோ அந்த நேரத்தில் நம்ம தொழிலில் கவனத்தை செலுத்தியே ஆகணும். அப்போ தான் தொழிலை நம்ம முன்னேற முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம்
வெளியூர் பயணங்களால் வெளியூர் மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கெல்லாம் கடினமான சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். புதிய திட்டங்களையும் நீங்கள் தொழிலை எந்தளவு நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற திட்டங்களை வகுத்துக்கிட்டு அதன்படி செய்துக்கிறது நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்லாம் உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க. அதனால் புதிய பதவி புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் சூழ்நிலை அப்படிங்கிறது சற்று மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும். உங்களுடைய சொல்படி பிள்ளைகள்லாம் நடந்து கொள்வது உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கெல்லாம் திடீரென செலவுகள்லாம் வரலாம். செலவுகள் வரும் பொழுது உங்களுடைய கையிருப்பு அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்துட்டு வந்த மனக்குமுறல் மன கஷ்டம் இதெல்லாமே நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலைக்கும் இந்த மாதத்துல திரும்புவீங்க. பிள்ளைகளுடன் நிதானமா பேசுங்க. பெண்கள்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. கோபத்தை தவிர்த்துக்கிட்டு மென்மையா எதுவாக இருந்தாலும் சொல்லி புரிய வைக்கிறது தான் நல்லது. அரசியல்வாதிகள்லாம் இந்த காலகட்டத்தில் சில நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைச்சாலும் மன கஷ்டமும் அவ்வப்போது உண்டாகும். உங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து நல்ல முடிவெடுத்தீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் மேலிடத்தின் ஆதரவு இன்றி எந்த விதமான வாக்குறுதியை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். இந்த மாதத்தில் மற்றவர்களால் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். எந்த விஷயமா இருந்தாலும் மனம் தளராம எதிரிகளை சமாளிப்பீங்க. கடினமான வேலையை கூட மிக எளிமையா செய்து முடிப்பீங்க. கலைத்துறையினருக்கெல்லாம் மிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலை நிமித்தமா வெளிநாட்டுக்கெல்லாம் பயணம் சென்று வருவீங்க. உங்களுடைய திறமைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இந்த மாதத்துல எதிர்பாலனத்தவரிடம் பேசும்போதும் பழகும் போது சற்று கவனத்தோடு இருக்கணும். கடன் வாங்குவது கடன் கொடுப்பது இதை எல்லாத்துலயும் மிக கவனமா இருக்கணும். கலைத்துறையில இருக்கிறவங்கெல்லாம் மாணவர்கள்லாம் சக மாணவர்களும் சகஜமா பேசி பழகிறது தான் நல்லது. கல்வியில முன்னேற்றம் காணறதுக்கு கூடுதல் நேரத்தை ஒதுக்கி படிக்கணும். மாணவர்கள் எல்லாருமே விளையாடும் போது மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். பெற்றோர்கள் சொல்படி மாணவர்கள்லாம் கேட்டு நடக்கிறது மிக மிக நல்லது. சித்திரம் 3 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். உற்றார் உறவினர்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த மாதத்தில் வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை உபயோகப்படுத்தும் பொழுது கவனத்தோடு இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறிய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முயற்சி செய்வதன் மூலம்தான் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுவதன் மூலம்தான் கருத்து வேற்றுமை வருவதை தடுக்க முடியும். பிள்ளைகளிடத்துலலாம் பொறுமையா நடந்துக்குங்க. துணிச்சலோடு ஈடுபட்டு காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். வீண் மனக்குழப்பம் அப்படிங்கிறது அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகள்லாம் சிக்கிக்கொள்ள நேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. இந்த மாதம் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் கைகூடி வரும். சிலருக்கெல்லாம் தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்தி சுப செய்தியாக இருக்க போகுது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதால பழைய கடன்களை அடைச்சு முடிக்கிற அளவு இருக்கும். விசாகம் 1 2 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் மரியாதை அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இருவரும் ஒன்றிணைந்து பேசி எடுக்கும் முடிவில் நல்ல முடிவாக இருக்கும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை காட்டுவீங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. உங்களுடைய விருப்பமான நபரை சந்திப்பதின் மூலம் மனதுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். தொழிலெல்லாம் எழுபறியான இருந்த காரியங்கள் கூட இங்க இப்போது நடக்க போகுது. திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் பணிச்சுமையும் வீண் அலைச்சலும் வரலாம். அதனால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். குரு பயிற்சி மே 1ஆம் தேதியே மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போறாரு குரு பகவான். உங்க ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியான குரு திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடக்க உதவி செய்வாரு. துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வீடு கட்டுறது இடம் வாங்குறது இதுலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு அஷ்டமத்து குருவா இருக்கிறதால ஆரோக்கியத்துல மட்டும் கவனத்தோடு இருக்கணும். மருத்துவ செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். அதனால தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்திலேயே சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சனிக்கிழமையில பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா எழுபறியான காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் கனகதாரா சோஸ்திரம் சொல்லி மகாலட்சுமியை வழிபட்டுட்டு வாங்க. பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். கடன் பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும்.